விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு அப்லோடு போட்டிருந்தோம். அதை நம்மளோட வாடிக்கையாளராக இல்லை ஒரு பார்வையாளராக அப்படின்றது தெரியல. அவரோட ஐடி @சகுந்தலா பாலு அப்படின்றவர். நம்ம விவசாயம் செய்கிறத எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு வருவீங்க. எல்லா தொழில்லையும் கஷ்ட நஷ்டம் இருக்குது. நீங்கள் சும்மா விவசாயின்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ள சுதந்திரம் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தார். இங்கே உள்ள சுதந்திரம் வேறு யாருக்குமே இருக்காது, அது உண்மை தான். பட் அப்படி இல்லை. ஒரு விஷயம் நல்லா இங்கே எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பணத்தை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். என்ன, காலையில் நம்ம வேலைக்கு போனோம்னா வேலையை முடிச்சுவிட்டு சாயங்காலம் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பணத்தை யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். பட் விவசாயம்ங்கிறது அப்படி இல்லை. ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சமாக 6 மாதம் 7 மாதம் கூட ஆகலாம். அவ்வளோ நாளைக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்னா ஏகப்பட்ட இன்னல்கள் போராட்டங்களை தாக்கு பிடிச்சி அழிவுகளை சமாளித்து அதை காற்று எடுத்து நம்ம அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணணும். அதுதான் விவசாயத்தில் உள்ள ஒரு பெரிய சிக்கலே. நினச்ச நேரத்துக்கு நம்ம இது பண்ண முடியாது, அறுவடை செய்ய முடியாது. 3 மாதம் 6 மாதம் காத்திருக்கணும். அந்த வகையில் பார்க்க போனோம்னா நம்ம இப்போ இந்த சோளம் விதைச்சிருக்கோம், எவ்வளவு விதைச்சிருக்கோம், அதோட வருமானம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அந்த சகுந்தலா பாலுன்றவர் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற பகுதி சோளத்தட்டை அறுத்து முடித்து நம்ம எல்லாமே கொண்டே ஸ்டோர் வச்சுட்டோம். இதில் இப்போ 2 பங்குலையும் சேர்த்து நம்ம இது வரைக்கும் விதைச்சிருந்த விதை மொத்தம் 55 கிலோ. அந்த பங்கில் 30 கிலோ, அதே மாதிரி இதில் 25 கிலோ, 55 கிலோ. ஒரு கிலோவோட விலை 65 ரூபா. கடையில் நம்ம சோளம் விதை வாங்கித்தான் போடுறோம், 65 ரூபா. அப்போ 65 × 55 எவ்வளவு? 3575 ரூபா. விதைச்சது மட்டும், விதைக்குள்ள காஸ்ட்டு மட்டும். என்ன, அது போகிறதுக்கு நம்ம உழவு இருக்குது, நம்ம அது முளைச்சி வரையில் 1 வாரம் காவல் காத்திருக்கோம். அதெல்லாம் விட்டுருங்க. அறுவடை நேரத்தில் பார்த்துருந்துருப்பீங்க. அறுவடை நேரத்தில் என்னென்னா நம்ம 2 பங்கு 2 நாள் அறுத்துருக்கோம். 4 பேர் அறுத்துருக்கோம். காலையில் 6 மணி 6:30 மணிக்கு வருவான், சாயங்காலம் 6:30 மணிக்கு தான் போவான். அந்த மாதிரி 2 பங்கு 2 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 6 பேர் ஆகுது, 12 பேர் ஆகுது. அப்போ 2 பங்கையும் அறுத்து முடிக்கிறதுக்கு 12 பேருக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா கணக்கு பண்ணுங்க. 12 3 36, 3600 ரூபா ஆகுது அறுத்து முடிக்கிறதுக்கு மட்டும். மறுநாள் பிரட்டியிருக்கான், அதை கட்டி கொண்டு போய் போர் வைக்கிறோம். டாட்டா ஏசி. இந்த வேலையில் நம்ம டீ பலகாரம் செலவு அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணினோம்னா இந்த தட்டையை மட்டும் வச்சு வந்திருக்க செலவு எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு 9 ரூபாய்கிட்ட வந்திருக்குது. ஆனால் நமக்கு வந்திருக்க கட்டு எப்படின்னா இதில் ஒரு 30 கட்டு, அதில் ஒரு 40 கட்டு, 70 கட்டுலாம் வந்திருக்கும். கட்டுக்கு 200 ரூபா வச்சாலும் 70 கட்டுக்கு கணக்கு பண்ணி பாருங்கள். 7 2 14. என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை. சகுந்தலா பாலு, கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்காண்டி தான் இந்த பதிவு போடுறேன். இப்படி இருக்குது விவசாயம். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு முன் வரல. எல்லாம் ரியல் எஸ்டேட்டு, ஃபைனான்ஸு, அந்த மாதிரி போக்குவரத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு சில ஆளுங்க தவிர்க்க முடியாமல் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை ஆதரவு தான் கொடுக்க சொல்கிறோம். நம்ம இப்போ போடுற பதிவு விவசாயத்தில் எவ்வளோ சிரமம் இருக்குது, எவ்வளோ இடையூறு இருக்குங்கிறத தெரியப்படுத்துறது தான் நம்மளோட நோக்கமேனு ஒழிஞ்சு இது வியாபார நோக்கத்துக்காண்டி நம்ம இப்போ அதை செயல்படுத்தலை. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சகுந்தலா பாலு, உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் முதல்ல. ஓகே, நன்றி. விவசாயம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல, விவசாயம் செய்கிறவங்களுக்கு இடையூறு செய்யாதீங்க என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு வர்றவங்க, நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.